அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு, உற்சாகமா ஐயா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். ஆனா உற்சாகமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே என்னை இந்த இடத்திலே அழைத்து கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே செய்தி கொடுக்க கிருபை செய்வதற்காக அவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அவருடைய மகிமை இந்த இடத்தில் விளங்கும்படியாக அடியானை ஒரு சிறிய கருவியாக எடுத்து பயன்படுத்துவதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. முதலாவது என்னை குறித்து ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு சாட்சியை சொல்லி செய்திக்கு கடந்து போனேன். என்னுடைய பெயர் தேவநேசன். இப்போ கிறிஸ்தவனாக நான் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, ஆனால் என்னுடைய நிஜ பெயர் லிங்கேஸ்வரன். ஒரு 9 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கிறேன். என்னுடைய குடும்பமே ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மயிலம் கோவில் திண்டிவனம் தாண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல அந்த கோவிலுக்கு ஒரு 50 ஏக்கரை என்னுடைய பூர்வீகத்தார் கொடுத்திருக்கிறார்கள். மயிலெல்லாம் வாங்கி விட்டு தான் எங்களுக்கு பேரே வச்சிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அந்த இந்து பாரம்பரியத்தில் தான் எங்களுடைய குடும்பம் கடந்து வந்திருக்கிறது. என்னுடைய பாட்டி பெரியபாளையத்தம்மன் கோவிலில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டர். அந்த கோழி, தேங்காய் இதெல்லாம் ஏலம் இருப்பவர். அப்படியாப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதாகமத்தை நான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்த போது இந்த வேதாகமத்தை எடுத்து நான் விசிறி அடிச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய தாயார் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்த போது ஐசியூவில் நான் அதில் அந்த பணியாற்றி கொண்டிருந்ததுனால யாரும் வந்து ஜெபிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வைராக்கியமாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வணங்குகிற ஐயப்பன் என் தாயாரை காப்பாற்றுவார் என்பதுதான் என்னுடைய வைராக்கியம். அந்த வேளையிலே என் குடும்பத்திலே அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ஒருத்தாக ரட்சிக்கப்படுகின்ற ஒரு தருணம். ஆனால் எனக்கு மிகப்பெரிய கோபம் என்னன்னா, ஜெபிக்கக்கூடாது யாருமே என்று ஊழியக்காரர்களை நான் அந்த பகுதியிலே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அந்த செவிலியர்களுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யாரும் ஜெபிக்கக்கூடாது என்ற வைராக்கியமாக இருந்தவன் தான். இந்த வேதாகமத்தை எடுத்து தூக்கி எரித்தவன் தான் இன்றைக்கு இந்த வேதாகமத்தை கையிலே எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நினைப்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவனாக இருக்கிறார். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்னாலே மிகவும் ஒரு பெரிய பணக்காரராக BMW கார்ல போறவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நம்முடைய பெரிதான கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வதுதான். நம்ம இந்த விக்கிரகங்களை வணங்கி விக்கிரகத்துக்காக நாம் செய்த காரியங்களை இன்றைக்கு நாம் திரும்பி பார்க்கும்போது நாமே வெட்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு உங்க முன்னாடி பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல என் ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் எளிமையாக சுருக்கமாக நான் செய்தியை முடிச்சிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தாம்பரம் போல் சிவப்பான பாவங்களை ஐயா கழுவீரே. ரத்தாம்பரம் போல் சிவப்பான பாவங்களை ஐயா கழுவீரே. இசோப்பினாலே ரத்தத்தினாலே கழுவிடும் பரிகாரி. ஈரன் என்று என்னை தள்ளி விடாமலே அணைத்திட்ட உபகாரி. ஈசோப்பினாலே ரத்தத்தினாலே கழுவிடும் பரிகாரி. ஈரன் என்று என்னை தள்ளி விடாமலே அணைத்திட்ட உபகாரி.
அன்புல ராஜா சாரோனின் ரோஜா உந்த அன்பு வேண்டும், அந்த அன்பிலே என்றும் உலகே வரம் இன்று வேண்டும். அன்புல ராஜா சாரோனின் ரோஜா உந்த அன்பு வேண்டும், அந்த அன்பிலே என்றும் உலகே வரம் இன்று வேண்டும். உமக்காகவே நான் வாழுவேன், உந்த நன்றியை நான் பாடுவேன். உமக்காகவே நான் வாழுவேன், உந்த நன்றியை நான் பாடுவேன். அன்புல ராஜா சாரோனின் ரோஜா உந்த அன்பு வேண்டும், இந்த அன்பிலே என்றும் உலகே வரம் இன்று வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் மூழ்கும்படியாக தேவன் இன்றைக்கு உங்களுடைய சபையிலே என்னை அழைத்திருக்கிறார். என்னையும் ஒரு சிறு கருவியாக எடுத்து இன்றைக்கு அநேக இடங்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? முதலாவது நான் வேதாகம கல்லூரியிலே என்னுடைய ஊழியக்காரர் அருமை பிஷப் டேனியல் கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய சபையிலே நான் என்னுடைய பைபிள் காலேஜ் 3 ஆண்டுகள் படித்த பிறகு இந்த ஊழியம் செய்யணும்னா நான் மிகவும் வெட்கப்பட்டேன். காரணம் என்னன்னா, படித்திருக்கிறோம்னா ஒரு பெரிய மருத்துவ கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டுமா என்று நான் வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் என்னை திடீரென்று அழைத்து நீங்க தான் இந்த வாரம் செய்தி கொடுக்கணும்னு என்னுடைய பிஷப் சொன்னார். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பிராக்டிக்கலா தான் உங்களுக்கு சொல்றேன். வசனத்தை நிறைய எடுத்து போடுறேன், பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கிறேன். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, அங்கே ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் மெசேஜ் கொடுக்குறேன். ஆனால் வீட்டில் வந்தால் பயம். சாத்தான் பாருங்க, நம்ம எதை கொண்டு நம்மளை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று பார்த்தீங்கன்னா பயம். இந்த பயம் நம்ம எந்த இடத்திலுமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு காரியத்தை சாத்தான் இந்த பயத்தின் மூலமாகத்தான் நம்மை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. வெட்கம். நம்ம குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க, இந்த சொசைட்டி என்ன சொல்லும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் என்ன சொல்லுவாங்க, இதை குறித்து நம்ம பேசணுமான்னு நான் ஒற்றுக்கொண்டு வந்து விட்டேன். ஆனால் என்னால் செய்தி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 12 மணி இருக்கும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. பைபிள் காலேஜில் படிக்கிறது வேற, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனை குறித்து பேசுவது என்பது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஐயாலாம் பார்க்கிறேன், அருமையா பண்ணிட்டு இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போன்ற தேவ மனுஷர்களை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஒரு கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு அநேகரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ண தெரியுங்களா, பைபிளை எடுத்து வச்சுட்டு வேண்டாம் ஐயாவுக்கு போன் பண்ணி, ஐயா நான் செய்தி கொடுக்க போறதில்லை, நான் வரமாட்டேன் சபைக்கு அப்படின்னு சொல்லிடலாம்னு நினைச்சிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திட்டு படுத்துட்டேன். திருப்பி 1 மணிக்கு எழுந்தேன், திருப்பி குட்டி போட்டு ஜெபிச்சேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, இங்க செய்தி கொடுக்குறவங்க, சத்தியத்தை சொல்றவங்க நீங்க ஏதோ கதை சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. திடீர்னு ஒரு வெளிச்சம். என் மனைவி பிள்ளைகளை எல்லாம் நான் ரூமுக்குள்ள அழைச்சு கொண்டு போய் நீங்கள் நித்திரை பண்ணுங்க, தூங்கிட்டு இருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த பைபிளை நான் தூக்கி எறிந்தவன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பைபிள் காலேஜ் நம்ம படிக்கிற மாதிரி படிச்சுட்டோம், நமக்கு வேற ஒன்றுமே தெரியாது. திடீரென்று ஒரு வெளிச்சம். என்னன்னு சொல்லி என் வீட்டினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து பார்க்குற ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்குது. ஆண்டவரே, அநேகர் சொல்லுவாங்க உங்களை குறித்து பேசுவார்கள் என்று, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலையே நான் என்ன பேச போறேன்னு. அப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, வெளிச்சத்தை பார்த்து படிச்சுட்டு படுத்துட்டேன். ஒரு விளக்கு மாதிரி இருந்தது. இந்த எல்இடி பல்புல போட்டா எப்படி இருக்குமோ அப்போ ஒரே ஒரு வார்த்தை, அன்பை குறித்து பேசும் மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்பவும் முட்டி போட்டு கேட்டேன், ஆண்டவரே அன்பை குறித்து நான் என்ன பேசுறது ஆண்டவரே, எனக்கு அன்பே தெரியாது. காரணம் என்னன்னா, நான் கல்லூரி நாட்களிலே பிரசிடென்சி காலேஜில் படித்தேன். அந்த பீச்சு பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் குப்பம் தான், அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அசுத்தம் தான்.
அன்பே தெரியாத ஆண்டவரே என்ன திருப்பி முட்டி போட்டு ஜெபிச்சேன். அப்போ தேவன் கொடுத்த வார்த்தை தான் இந்த அன்பை குறித்து. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் கிட்ட கடந்து வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் என்னை தேவன் மிகவும் ஒரு ஆச்சரியமான வகையிலே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் முழு நேரம் ஊழியம் செய்யவில்லை, ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சபைக்கு என்னை அழைத்து கொண்டு போகும்படியாக தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி தேவன் கொடுத்த வார்த்தை. இதை நீங்க சும்மா விளையாட்டு போல நினைக்காதீங்க. நான் சொன்னது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டேன். அந்த பயம் எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்டேஜில் போய் நின்று பேசலாம். தயவு செய்து என்னைக்குன்னா ஐயா கிட்ட பர்மிஷன் கேட்டு இங்க வந்து நின்று பேசி பாருங்க, உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அல்லேலூயா. நம்ம பேச வர காரியங்கள் எல்லாம் மறந்து போகும், எழுதிட்டு வர காரியங்கள் எல்லாம் மறந்து போகும். ஆண்டவர் அவர் சொன்னது போல ஊழியக்காரர் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே தான் இந்த இடத்துல நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விக்கிரகங்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று பாருங்கள். நான் சபரிமலைக்கு போகும்போது அப்படிதான் சீரியல் செட்டு போட்டு ஒரு 5 தெருவுக்கு போட்டு லைட்டுகளை வச்சு 18 படி பாட்டு பாடப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த வைராக்கியம் இந்த வேதாகமத்திலே அதைவிட பல மடங்கு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம துதிக்கிற தேவன் உன்னதமான தேவன், ஜீவன் உள்ள தேவன். மீண்டும் அவர் நம்மை அழைத்து செல்ல வருவார் என்பதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை நான் படிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த அன்பு பிரதானமானது. தேவனுடைய 2 கட்டளையில முதலாவது கட்டளை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எல்லாம் அநேக செய்தி கொடுக்குறாங்க. வாரம் உட்கார்ந்து முட்டி போட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று நம்ம என்ன பண்றோம்? சத்தியத்தை கேட்டு நீங்க பைபிளை போனா அடுத்த வாரம் தான் இருப்போம். அல்லேலூயா. உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவன், பரிசுத்தமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால், நீங்கள் அதை குறித்து தியானித்தீர்கள் என்றால், இந்த தேவனுடைய பரிசுத்தம் என்ன என்பது தெரியும். பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய சத்தியம் வேறு, புதிய ஏற்பாட்டிலே தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியங்கள் வேறு. தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நிஜம், அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பை குறித்து தான், அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் 1 நாகூம்ல எடுத்து படித்தீங்கன்னா இஸ் a jealous God என்று கொடுக்கப்பட்டிருக்கும், எரிச்சல் உள்ள தேவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கோபப்படுற தேவன் அவர், அக்கினிமயமான தேவன் அவர். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்று அவருடைய அன்பு விளங்கும்படியாக நம்மை அன்பு கூர்ந்தார், நம் மீது கிருபையாய் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்பான தேவன், அவர் அன்பான தேவன். அவர் எந்த ஒரு உங்களுக்கு கட்டளையை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீ தப்பு பண்ணிட்ட, மனம் திருப்பி மன்னிப்பு கேட்கறனா மன்னிக்கப்படும். அதாங்க நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னதமான தேவன். நீ இந்த அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் எதை பெற்றிருந்தாலும் ஒரு பலனும் இல்லை. அன்பு தான் பிரதானமானது. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமாங்க? இருக்கிறோமா? ஊழியக்காரர்களிடத்தில் அன்பு இல்லை. முதலாவது நான் என்ன சொல்லிக்கிறேன்? ஊழியக்காரர்கிட்ட அன்பு இல்லை. கேட்ட டென்ஷன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லை.
கணவனுக்கு மனைவி மீது அன்பு இல்லை, மனைவிக்கு கணவன் மீது அன்பு இல்லை. அப்ப என்ன, எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்களேன், இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்களேன். இந்த அன்பு பிரதானமானதுங்க. அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த அன்பை குறித்து தாங்க தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. வாரம் ஊழியக்காரங்க சொல்றாங்க, நம்ம யாருன்னா அந்த அன்பை நிலைத்திருக்கிறோமா, நிலைத்திருக்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, இந்த அன்பை இன்றைக்கு இந்த இடத்துல உங்க இடத்துல எதற்காக பேச வைத்தார் என்று தெரியாது. நான் அநேக செய்திகளை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தேவன் பேசின வார்த்தை, தேவன் பேசுறாரு என்ன தெரியுமாங்க? மைக்கு வச்சு பேச மாட்டார். ஒரு மிகவும் ஒரு அமைதலான ஒரு வேளையிலே ஒரு சில வார்த்தைகளை தேவன் நமக்கு விதைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேகர் பார்க்கறாங்க, கிறிஸ்தவர்கள் இடத்துல இன்னைக்கு சமாதானம் இல்லைங்க. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் வீட்டார் உனக்கு சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவனுக்கு தான் கிறிஸ்தவன் சத்துரு, புறஜாதியார் அல்ல. அப்ப தேவன் சொன்ன இந்த வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். உனக்கு உண்டானதை விட்டு நீ கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. நம்ம அன்பா இருக்கிறோமாங்க? இப்ப செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் அன்பா இருக்க போறீங்க? இல்ல இல்ல, தயவு செய்து மனம் திரும்புங்க. இங்க பாருங்க, இந்த கிறிஸ்தவத்துல அநேகர் ஒன்று கூடி துதித்தார்கள், அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் உடன்படிக்கை நடக்கிறது. எதற்காக? அன்பு வெளிப்படும்படியாக, பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நமக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய கணவனுக்காக ஜெபிக்கிறோம், மனைவிக்காக ஜெபிக்கிறோம். நம்ம இந்த பைபிளுக்கு விரோதமாக நடக்கின்றோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்து இருக்கிற நம்ம எல்லாம் பரவாயில்லை, இன்னும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கடமைக்கு இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள். நான் பார்க்கிறேன், நான் ஆர்சி சர்ச்சில் சபையில நான் மெம்பர்ஷிப்ல இருக்கிற பார்க்கிறேன். கடமைக்கு சபைக்கு வரோம், செய்தியை கேட்கிறோம், போயிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்றைக்கு நாமெல்லாம் பரவாயில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு இருக்கிறது, அன்பாய் நாம் நடக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 13:4-8 படிக்கலாம். நானே படிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு பாருங்க, நீடிய சாந்தம் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர்கள் துன்புறுத்திய போது கூட அவர் ஒரு இடத்துல கோபப்பட்டார் என்று நாம் பார்க்கவில்லை. அவர் முகத்துல கூட அந்த கோபம் காண்பிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்ப நீடிய சாந்தம் உள்ளதுங்க. எப்படியாப்பட்டதுங்க அன்பு? நீடிய சாந்தம் உள்ளது. இந்த அன்பை தயவு செய்து நீங்க உங்க வாழ்க்கையில விதைக்க நீங்க முயற்சி செய்தால் போதும், உங்க குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதனால ஒரு பலனும் இல்லை. உன்னுடைய அன்பை ஒருத்தருக்கு நீங்க வெளிப்படுத்தி பாருங்களேன், அன்பை வெளிப்படுத்தி பாருங்களேன். என்னிடத்தில் அநேக புறஜாதியார் சொல்லுவார்கள், நான் மருத்துவமனையில பணியாற்றும் போது நான் போய்கொண்டே இருப்பேன், சிலர் அழைத்து ஐயா எனக்காக ஜெபிங்கன்னு. அவங்களை பார்க்கும் போதே தெரியும், பட்டையும் கட்டையுமா இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படிதான் ஜெபிக்கிறதுக்கு யோசித்த நாட்கள் உண்டு. மருத்துவமனையில் நாம் ஜெபிக்கும் போது அதை கேமராவில் பார்த்தா அது நம்ம மேல ஒரு குற்றமாக அது ரிஜிஸ்டர் செய்யப்படும். ஆனாலும் அவர்களை அழைத்து ஜெபிக்கின்ற ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் அந்த அன்பை தானே அவங்க விரும்புறாங்க. கிறிஸ்தவன் என்றால் அன்பு அவனிடத்திலே உண்டு என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்பாக இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லைங்க. மிகவும் வருத்தமான ஒரு காரியம். வெள்ளையும் சொல்லையும் போட்டு போறது, வீட்டாண்ட போய் ஒரு முருங்கை கறியை உடைச்சிட்டாங்கன்னா பேசுற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த அன்பை குறித்து பேசினது நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க வீட்டாண்டி முருங்கை மரம் இருக்குது, வந்து கேட்டாங்கன்னா என் மனைவிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், உடைச்சிக்கிட்ட விடு. தேவன் கொடுத்தாரு, தேவன் கொடுத்ததுங்க அது. அதையா நீயே அதை கொடுக்க மறுக்கிற? குடும்பம்னு சொல்லி உடைச்சுக்கிட்டோம், கிளை உடையிட்டோம், மரத்தையே உடைக்கிட்டோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அன்புக்கு பொறாமை இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த முருங்கை மரத்துல வந்து முருங்கைக்கீரையெல்லாம் முருங்கை காய்கள் எல்லாம் பிரிச்சு முதலாவது என் வீட்டு சுத்தி இருக்கிற புறஜாதியாருக்கு தான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. நான் ஒன்றுமே எடுக்கல. என் மனைவி கேட்டாங்க, என்ன எல்லாருக்கும் கொடு,
கடைசியில இருந்தா நமக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம புறஜாதியார் மத்தியிலே நாம் ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதோ போகிறான் பார் அவன் கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும். அதோ போகிறானே, ஐயோ அவனா கிறிஸ்தவன். யோசிப்பார்கள், வேதத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள். வாரம் சத்தியத்தை விதைக்கிறோம். அதனாலதான் நான் அநேக இடங்களில் நிறைய செய்தி, நிறைய பக்கத்தை திருப்புறது இல்லை. ஒரே வார்த்தையை குறித்து தான் நான் பேசுவது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த கிருபை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சினமடையாது, தற்பொழிவை நாடாது. இந்த கிறிஸ்தவங்க தன்னை குறித்தே பேசுகிறது. நான் ஜெபிக்கிறேன். வேதம் அப்படியே சொல்லி இருக்குது. தற்பொழிவை நாடாங்க. வெள்ளையும் சொல்லியும் போட்டோம், வெள்ளை சாரி கட்டிட்டோம்னா கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்க வேணா இன்றையிலிருந்து ஒப்பு கொடுங்க, நான் ஆண்டவரை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் சொல்லி விதைத்து பாருங்க. அறுவடை உங்களது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்வதற்கு விருப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முன்னாடி நிக்கிற நான் லேசுப்பட்டவன் இல்லைங்க. தேவன் இந்த இடத்துல அழைத்து இருக்கிறாருன்னா சும்மா இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஊழியத்துக்குள்ள நான் வரவே மாட்டேன்னு சொன்னவன் நான். பைபிள் எல்லாம் எடுக்க மாட்டேன், அவமானம் என்று நினைத்தவன் நான். இன்றைக்கு அநேகர் பார்க்கிறாங்க ஸ்டேட்டஸ்ல, யூடியூப்ல அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்களா பேசுறீங்க அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பு தான், தேவனை குறித்து தான் பேசுறது. யாருக்கு எடுத்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான ஒரு காரியமாக இன்றைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த அன்பு எல்லாவற்றையும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுமையை கொடுப்பதாக இருக்கிறது. நீடிய பொறுமை, கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பு நம்முடைய சரீரத்தில் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நான் மருத்துவத்தில் பணியாற்றுகின்றதுனால தேவனுடைய சத்தியத்தை இந்த மருத்துவத்தோடு சேர்த்து தான் நான் அநேக இடங்களை இன்னைக்கு பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். காரணம், அது மிகவும் எளிமையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. அது தேவனும் என்னை அப்படித்தான் நடத்துகிறார். இந்த அன்பு நம்முடைய சரீரத்தில் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்குது சொல்லுங்க போவோம். எங்க இருக்கு? பிரெயின்ல இருக்குதா? இல்ல, இருதயத்துல. சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க அழகா, அன்பு எங்க இருக்குது? உன்னுடைய இருதயத்துல இருக்குது. ஏங்க வேற எங்கேயும் இல்லையா? யோசிக்கிறதுக்கு தான் அன்பு ஏன் பிரெயின்ல இல்லையா? இல்ல, அதுக்கு ஒரு காரணம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமம் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. வரலாற்று ஆய்வுகளை இந்த வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்தியா எப்போதிலிருந்து இருக்குது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரம்பரியமான இந்த இந்தியா என்ற வார்த்தை இந்த வேதாகமத்திலே இருக்கிறது. வேதாகமத்திலே அறிவியல் இருக்கிறது. வேதாகமத்திலே வரலாற்று உங்களுக்கு சான்றுகள் இருக்கிறது. இந்த வேதாகமத்திலே எல்லாமே இருக்குதுங்க. சித்த மருத்துவம் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வேதாகமம். இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்பு எங்க இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது இல்லையாங்க? இந்த அன்பு எப்படி இருதயத்தில் இருக்கிறது? நம்ம இருதயத்தில் என்னங்க இருக்குது? ரத்தம் இருக்குது. மெயினா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, இருதயத்துல ரத்தம் இருக்கிறது. ஏன்னா ரத்தத்தினுடைய செயல்பாடு இந்த இருதயத்தில் இருந்துதான் நம்முடைய சரீரத்திற்கு எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்வதாக இருக்கின்றது. இருதயம் நின்று போனால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் தான் நம்முடைய சரீரத்துல மிகவும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதனால தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம், அன்பு எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. இருதயத்தில் ஏன் இருக்குது? ரத்த அணுக்கள் இருதயத்தில் இருக்குது. இருதயத்தில் என்ன இருக்குது? 2 ரத்த நாளங்கள் இருக்கிறது நம்முடைய இருதயத்திலே. ஒன்று பியூர் பிளட், இன்னொன்று இம்பியூர் பிளட், சுத்த ரத்தம், அப்புறம் அசுத்தம் நிறைந்த நீல கலர்ல உள்ள ரத்தம் என்று. அப்போ இதுக்கு என்னங்க காரணம்? இந்த ரத்த அணுக்கள் ஜீவனோடு இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நீங்க ஐசியூல எல்லாம் பார்க்கலாம், ரொம்ப சீரியஸ்னா என்ன பண்ணிடுறாங்க? மாஸ்க் போட்டுறாங்க.
வென்டிலேட்டர்ல போட்டுறாங்க, அவரால் சுவாசிக்க முடியல, அவரால் மூச்சு விட முடியல. அப்ப என்னங்க, இந்த இரத்த அணுக்கள் நம்முடைய சரீரத்திலே உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆக்சிஜன் தேவை, பிராணவாயு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக வாதங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த இருதயம் அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது என்று நாம் எல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இருதயம் செயல்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ரத்தம் நல்ல ஒரு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆக்சிஜன் நிறைந்திருந்தாதான் அது பியூர் பிளட், சுத்த ரத்தம். இந்த சுத்த ரத்தத்தை எடுத்து செல்வதற்கு ஒரு ரத்த நாளம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆக்சிஜன் இல்லாத ஒரு கெட்ட ரத்தத்தை, ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு ரத்த நாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை எவ்வளவு நேர்த்தியாக உண்டாக்கி இருக்கிறார் என்று பாருங்கள். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார், ஆனால் உங்களையும் என்னையும் மாத்திரம் தன் சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. தம் சாயலாகவே உண்டாக்கினார். எவ்வளவு நம்மை மேன்மை பாராட்டி இருக்கிறார் என்று பாருங்கள். நீங்க ஒரு நிமிஷம் உட்கார்ந்து நின்று பாருங்களேன். இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் முகம் எதனா சம்பந்தப்படுத்துங்களா? ஆனா தேவன் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல மாத்திரம் 140 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் முகம் சார்ந்து நீங்க பார்க்க முடியுமா? அப்ப தேவன் நம்ம எப்படி சிருஷ்டித்து இருக்கிறார், இதெல்லாம் நீங்க தியானிக்கணும். வேதத்தை படிச்சோம்னா மூடி வச்சோம்னா போயிட்டோம்னா ஒண்ணுமே நடக்காது. நீங்க தியானித்து பாருங்கள். இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தையை பேசுவார். நான் மருத்துவர் அல்ல, ஆனாலும் தேவன் உங்க மத்தியிலே இருதயத்தை குறித்து பேசும்படியாக தேவன் கொடுத்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம சரீரத்தில் இந்த இருதயம் உங்களுக்கு சீராக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 இரத்த நாளங்களிலும் ரத்தம் சீராக நமக்கு என்ன பண்ணும்? ரத்தம் நமக்கு போய் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ரத்தம், அதிலே இருக்கின்ற உயிர் அணுக்கள் ஜீவனோடு இருக்கணும்னா ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜன் தேவை. இல்லைன்னா ஒரு மனிதன் மரித்து போனான், மற்ற பாகங்கள் எல்லாம் செயல்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், எல்லா உடல் உறுப்புக்கும் அது செயல்படுவதற்கு இந்த ரத்தம் தேவை. அப்போ இந்த ரத்தத்தில் உள்ள உயிரணுக்கள் உங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த பிராணவாயு என்கின்ற இந்த ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 2:7. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனாலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல சயின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மண்ணினாலே செய்யப்பட்ட மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியிலே தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அல்லேலூயா. அவன் ஜீவ ஆத்மானான். அப்பதான் அவனுடைய சரீரம் செயல்பட தொடங்குகின்றது. தன் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னங்க, இந்த ஆக்சிஜன், இந்த பிராணவாயு என்பது தேவனுடைய நாசியில் இருந்து நமக்கு ஊதினார் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா வீட்டுல போய் ஒரு டீப் பிரீத் பண்ணி பாருங்களேன். இயேசு தான் வரும். தனிமையில போய் ஊதி பாருங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க, போயிட போறீங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க டீப் பிரீத் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரீத் கண்டிப்பா இயேசுன்னு வரும். நீங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வேதாகமம் உண்மை உள்ளதா இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எழுதப்பட்டு இருக்கிறது, நாசியிலே ஊதினார் என்று, அவன் ஜீவ ஆத்துமானான் என்று. அப்போ அவன் சரீரத்திலே இருக்கின்ற அணுக்கள் எல்லாம் உயிர் பெற்றது. அதனால்தான் உன் இருதயத்திலே அன்பு நிலைத்து இருக்கிறது, இருதயத்தில் இருந்து அன்பு வெளிப்பட்டது என்று நாம் எல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, சயின்ஸ் இதை தேவன் ஆதியாகமத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லைங்களா?
இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, உன் விலா எலும்பு எடுக்கப்பட்டது, அது சதையால் மூடப்பட்டது, அதுவே உன்னுடைய துணை மனைவியானவர். அப்ப சயின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலா எலும்பிலிருந்து ஒரு பகுதி எடுக்கப்பட்டது என்பது அங்கே அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதாக வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சத்தியம் நிறைந்தது. இந்த அன்பு ஏங்க இருதயம் சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும். நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று. தேவனுடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் தன் சாயலாகவே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் பாருங்க. தன் சாயலாக உண்டாக்கினார். ஒருத்தரை பார்த்தா நீங்க ஒருத்தரை பார்க்க முடியுமான்னு கேட்ட முடியாது. அப்ப எவ்வளவு விசேஷமானவரா பாருங்க தேவன். அப்படியாப்பட்ட தேவனை நாம் இன்றைக்கு துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் சோகமா உட்கார்ந்துக்கிறீங்க? அல்லேலூயா, உற்சாகமா சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய சபைகள் தான் இன்னைக்கு உற்சாகமா தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வருகையின் போது நம்முடைய சபைகள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அநேக இடங்களுக்கு கொண்டு போறாரு. அங்க பார்க்கும் போது நம்முடைய சபைகள் எல்லாம் உற்சாகமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. பார்ப்பதற்கு சிறுமையாக இருக்கலாம், எளிமையாக இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க 1 யோவான் 3:1 படிங்களா? 1 யோவான் அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாருங்க, நம்ம உங்களே என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? பிள்ளைகளாக நம்மை பாவித்து இருக்கிறார். இதை விட ஒரு ஆசீர்வாதம் வேணுமாங்க? தேவையா? இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இன்றைக்கு நடக்கின்ற காரியங்களை வைத்து நீங்கள் யோசிக்கிறதுனால ஒரு பலனும் இல்லை. ஆனால் அவர் நம்மை முன்குறித்து இருக்கிறார், நம்மை முன்பே அவர் அறிந்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, you have not chosen me but I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அவரை தெரிஞ்சுக்கல, அவர் நம்மை முன்குறித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You have not chosen me but I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ஹல்லேலூயா. 1 யோவான் 4:7-8 படிங்க. பிரியமானவர்களே, ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்கக்கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவனை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ளவன் தேவனை அறிவான். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அன்பா இருக்குமா? ஹல்லேலூயா. பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்க சிஸ்டர். அன்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அன்பு தாங்க பிரதானமானது. இந்த வேதாகமத்திலே தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த அன்பு நிறைந்தவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்பில்லாதவனை தேவன் அறியார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நம்ம அன்பா இருந்தா என்ன பண்ணுவோம்? தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். தேவனை குறித்து நாம் அனுதினமும் நாம் அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மற்றது எல்லாத்தையும் அவர் பார்த்து பாருங்க. நீங்க தேவனுடைய அன்பை, தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டால் போதும். தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன தெரியுமாங்க? அதை நீங்க தியானித்து பாருங்களேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நம்ம ஏதோ சிம்பிளா கேட்டு விட்டுறோம். நான் சில வேளைகளிலே இன்றைக்கும் உங்க முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னா சும்மா இல்லைங்க, தேவனிடத்துல கேட்பேன், ஆண்டவரே நான் இதற்கு பாத்திரனா? உன் சத்தியத்தை குறித்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? கொஞ்சம் தமிழ் சரியா வராது, கன்னடமும் தமிழும் கலந்து வரும், அதனால தான் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய மனைவி கர்நாடகா, அதனால தமிழ் கொஞ்சம் அப்படியே சடனா கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவனை தேவன் அறியார். அப்ப நீங்க அன்பா இருக்கிறீங்களா இல்லையா? அன்பா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். கடைசியாக முடிக்க போறோம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி 1 யோவான் 4-வது அதிகாரம் 9-12 படிங்களேன்.
நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மாலே வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. தன் ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாருங்க, அவருடைய அன்பு பாருங்க, பிதாவினுடைய அன்பு எப்படியாப்பட்ட அன்பு பாருங்க. தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் அனுப்பினார். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கிருபாதார பலியாக நம்ம செய்யற காரியங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, படுத்துக்கு நமக்கே அருவருப்பு உண்டாகும். அனுதினமும் நாம் பாவம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். அனுதினமும் நாம் தகாத வார்த்தைகளை பேசுகிறவராக இருக்கின்றோம். ஆனா நம்ம கேட்கறதெல்லாம் என்னங்க, வாரம் வாரம் அன்பு. இன்னும் சபைகள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க, ஆண்கள் பார்ப்பதே மிகவும் அரிதான காரியம். நானும் அநேக இடத்துல தேவன் என்னை அழைத்து கொண்டு போகிறார். கர்நாடகா கூட போயிருக்கிற தேவனுடைய கிருபையிலே கர்நாடகாவில் போய் ஒரு திருமணத்தை கூட அடியனை கொண்டு நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை என் தேவன் கொடுத்தார். நான் ஒன்றுமே அறியாதவன். நீங்க நினைக்கிற மாதிரி மைக்கில் வந்து நிற்கிறார், ஐயா வெள்ளையே சொல்லியமா இருக்கார், பெரிய ஆளா இருப்பான்னு நினைக்காதீங்க. ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாதவன். ஆனால் தேவன் இன்னைக்கு நடத்துகிற விதத்தை பார்த்தீங்கன்னா, கர்நாடகானாலே தமிழ்காரனை பிடிக்காது. தேவன் அங்கு கொண்டு போய் தான் எனக்கு திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே தெரியாது எனக்கு. அதுக்காக ஐயா எதனா அன்பு கூர்ந்துட்டீங்களான்னு நினைக்காதீங்க, அப்படியும் இல்லை. அல்லேலூயா. அந்த மாதிரி எல்லாம் போல ஒரு சபையில சொல்லிதான் என்னுடைய திருமணம் நடந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க தேவன் எப்படி நம்ம நடத்துறாரு பாருங்க. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க. முட்டி போட்டு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, தேவையில்லை. 1/2 மணி நேரம் உன்னுடைய உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து உன்னுடைய வார்த்தைகள் தேவனை துதிக்கிறதா இருக்கணும். இதை செய்து பாருங்களேன். இன்னையிலிருந்து எனக்கு பிரியமானவர்களே, நீங்க உங்களுடைய வறுமை அல்ல, உங்களுடைய துக்கம் அல்ல, உங்களுடைய நோய்கள் அல்ல, எல்லாவற்றையும் தேவன் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. 11வது படிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இன்னிலிருந்து நீங்க ஒருவரிடத்தில் ஒருத்தர் அன்பு கூறணும். ஏங்க இது பெரிய கஷ்டமாங்க. நீங்க அன்பு கூர்ந்து நடந்து பாருங்களேன், புறஜாதியார் உங்களை பார்த்து திரும்பி பார்ப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் கணவன் இல்லாதவர்களுக்கு வேலை, தகப்பன் சரியில்லை, வருமானம் இல்லை, அவர்களுக்கு வேலை. நான் முதலாளியான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு தொழிலாளி. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவன். சொந்த பந்தங்கள் கைவிட்டது. என் தாய் தகப்பன் மரித்து போனார்கள் சிறு வயதில். என் உடன் பிறந்தவர்கள் என்னை விட்டு விலகினார்கள். தேவன் என்னை கர்நாடகாவிற்கு அழைத்து சென்றார். அந்த இடத்தில் எனக்கு திருமணத்தை செய்து வைத்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்க முன்னாடி பேச வச்சுட்டு இருக்கிறேன். நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீங்க. நாட் எ ஜோக். நான் உங்ககிட்ட ஜோக் பண்றதுக்காக சொல்லல. இந்த வசனத்தை படிச்சு நீங்க முட்டி போட்டு தியானிச்சு பார்த்துட்டு நீங்க படுத்து பாருங்க, உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார். என்னை சுற்றி யாருமே கிடையாது. 100 நண்பர்கள் உண்டு என்னோடு. இன்னைக்கு ஒருத்தரும் கிடையாது. இன்று ஊழியக்காரர்கள் தான். இன்றைக்கு என்னை அழைத்து நடத்துகின்றவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் தான். அதுவும் என்னுடைய பிஷப் டேனியல் கார்த்திகேயன் ஐயா இந்த ஊழியத்திலே என்னை திடீரென்று அழைத்து இந்த வேதாகம கல்லூரியிலே என்னை 3 வருடங்கள் படிக்க வைத்து ஊழியத்தை செய்வதற்கு என்னோடு உறுதுணையாக இருக்கிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப பாருங்க, என்ன நடத்தின தேவன் உங்களை நடத்துவாரா இல்லையா? உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரா இல்லையா? எனக்கு பிரியமானவர்களை, நம்ம செய்யற தப்பு தெரியுமாங்க? வேத வசனத்தை படிக்கிறது, மூடி வைக்கிறது, தியானிக்கிறது இல்லை, படுக்கிறது, மறுநாள் காலையில என்ன துக்கம், கோலாட்டம், நோய். அல்லேலூயா. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஐயோ நான் வறுமையில இருக்கிறேனே, ஐயோ நான் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு முன்னாடி நின்று பேசின இருக்கிற நான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், என்னால உட்காரவே முடியாது. ஆனா முட்டி போட்டு ஜெபிக்கும் வைராக்கியமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால
எல்லாம் கூடும் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி இந்த அன்பை குறித்து பேசுவதற்கு தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்க முன்னாடி இப்படி நிற்கிறேன், எந்த சப்போர்ட்டும் இல்லை, யார் உதவியும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, தாய் தகப்பன் இல்லை, அக்கா தங்கச்சிங்க இல்லை, இருக்கிறாங்க எல்லாரும், எந்த உதவியும் கிடையாது. சொந்த பந்தங்கள் நம்மை விரோதி போல பார்க்கின்றவர்களாக இருந்தார்கள். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வரைக்கும் என்னோடு நெருங்கி இருந்தார்கள். இப்போ கூட செய்தினா தெரியுங்களா, என்னுடைய இந்த கோவிலுக்கு எழுதி வைத்த இடம் இன்னைக்கு கேஸ் போட்டு ஜெயித்து இருக்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்று. அல்லேலூயா. நான் போவதே கிடையாது. அல்லேலூயா. நான் இந்த ஜோக்குக்காகவோ உங்களை நம்ப வைக்கணும்னு சொல்லல. எனக்கு திடீர்னு போன் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30, 35, 40 வருஷத்துக்கு முன்பாக அந்த இழந்த சொத்துக்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது என்று. நான் இன்னைக்கு வரைக்கும் போய் கேட்கவே இல்லை. ஏன் தெரியுங்களா? சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு தேவையில்லைங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் என்னை போஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்னை திரும்பி பார்க்கிறார்கள். ஐயோ, இப்படி இருந்த இவனா திருமணத்தை நடத்துகிறான் என்று இன்றைக்கு திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னை செய்த தேவன் உங்களை செய்ய மாட்டாராங்க? செய்வாரா, செய்ய மாட்டாங்களா? பின்னாடி இருக்கிற பிரதர் உங்களை செய்ய மாட்டாரா? என் ஆண்டவரால கூடும் பிரதர். நீங்க நினைக்கலாம், எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வருமானம் வேணும், நான் இப்படி இவ்வளவு பெரிய கார்ல போகணும்னு. ஒன்றும் இல்லாத என்னை தான் இன்னைக்கு கார்ல போக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சுத்தமா எனக்கு எண்ணமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் 31 நாளும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. திருமணம் நடக்கணும் சுத்தி பார்த்தா யாருமே கிடையாது. தேவன் கர்நாடகாவுக்கு அழைத்து கொண்டு போய் எனக்கு திருமணத்தை செய்து வைத்தார். அதுக்கப்புறமும் நான் மனம் மாறல. அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு மனம் திரும்பினேன். நான் ஒரு நாள் வரும்போது மீண்டும் ஒருவேளை உங்க சபைக்கு வந்தால் என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். அல்லேலூயா. மனம் திரும்பினேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் பிறந்தது. அதுக்கப்புறம் திருப்பி சென்னை பட்டணத்திற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இங்கே பெரம்பூர் பகுதியில என்னுடைய சொந்தக்காரர்கள் முன்பாக நான் வாகனத்தில் போகும்போது அடுத்து இவன் மரித்து போவான் என்று பேசியவர்கள் மத்தியிலே தேவன் என்னை நிற்க வைத்தார். அந்த பகுதியிலே ஒரு திருமணத்தை என்னை கொண்டு நடத்த வைத்தார். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட தேவனை நீங்க துதிக்கிறீங்க? எப்படியாப்பட்ட தேவனை துதிக்கிறீங்க? ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. இது பெரிய காரியம் இல்லையாங்க? எந்த சபையும் கிடையாது, எனக்கு சொந்தமா ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கேன். தேவன் என்னை எங்க தூஷித்தார்களோ, எங்கே இவன் மரித்து போவான் என்று சொன்னார்களோ, அந்த பகுதியில மரித்து போனார் ஆம்ஸ்டாங், அவருடைய வீட்டுக்கு எதிர் வீடு. அந்த பகுதியில தான் தேவன் என்னை கொண்டு திருமணத்தை செய்து வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 12வது படிக்கிற முடிச்சிருவோம் வேகமா. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். எப்படி? தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒருவரும் தேவனை கண்டதில்லை. இப்ப இந்த ஊழியக்காரங்க பேசுறதெல்லாம் நீங்க ஏதோ ஜோக்கா நினைச்சுக்கிட்டு பைபிள் வசனத்தை படிச்சுட்டு நம்பிக்கை இல்லாம அங்க போன உடனே புளியாவரை கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டாங்க, ஆசீர்வாதம் வருமா? வருமாங்க? வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தேவன் எதுவுமே கேட்கல, இதை கொடுங்க அதை கொடுங்க, வீட்டில் இருக்கிறத கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லல. ஆனா அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருங்க. உங்க முன்னாடி இன்னைக்கு எதற்காக கொண்டு வந்தாருன்னு தெரியல. போன வாரம் வரணும்னு சொன்னாங்க, அது வர முடியல, ஐயா வெளியே போயிட்டாங்க. இந்த வாரம் அழைத்து வந்தது தேவனை குறித்து பேசுவது. நான் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற சத்தியம். இன்னைக்கு என்னுடைய சகோதரிகள் எல்லாம் நல்ல பதவியில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல. இன்றைக்கு அவங்க எல்லாம் திரும்பி பார்க்கறாங்க. இப்ப கதை முடிஞ்சிருச்சு. அவ்வளவு ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப். என்னோடு பயின்றவர் தான் தானா பாலா, மருத்துவ பிரசிடென்சி காலேஜில். இன்றைக்கு அவர் கூட மனம் திரும்பி இருக்கிறார். அநேக கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறார். அப்படி நினைத்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிற யூடியூப்ல பாக்குறாங்க. அல்லேலூயா. என்னை நடத்தின தேவன் உங்களை நடத்துவாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியா அல்லேலூயா. உங்களை திட்டவட்டமாக அவர் நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை எடுத்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி முடிச்சிருக்கோம்.